ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய புதுமையான கலெக்ஷன்ஸில் மாங்கல்யமும் பார்க்கலாம், அதே மாதிரி வேறு நகைகளும் பார்க்கலாங்க. இதில் ஃபுல் செட்டு இருக்குது இல்லையா? இப்போ நான் வந்து கையில் வச்சு ஷோ பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே அதில் இருக்க உருக்கல், செயின், இன்க்ளூடிங் தாலியோடையே வந்துடுங்க. ஃபுல் செட்டோட ரேட்டு தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் போடணும்ப்பா அப்படின்னா, ஸ்க்ரீனில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணலாங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் இல்லையா ரேட்டு, அது வந்து எந்த ப்ராடக்ட் அந்த நேரத்தில் ஷோ ஆகுதோ அதுக்கூட ப்ரைஸ் டீட்டெயிலுங்க. அதில் உங்களுக்கு தாலி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்ப்பா, என்னோடய மாங்கல்யம் வேறு மாற்றி கொடுக்கணும், மற்றபடி மீதி எல்லாமே சேம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மாறாதுங்க. உங்களுக்கு அதிலே வந்து செயின் கலெக்ஷன்ஸ் மாற்றணும், உருக்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கூடு குறைச்சலாக ப்ரைஸ் வரும். மற்றபடி தாலி மட்டும் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் சேம் தாங்க. ஸோ அதே மாதிரி செயின் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த செயின் கலெக்ஷன்ஸ் வேணாலும் இதில் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து 1 பவுண்ட் திக்னஸில் ஆரம்பித்து உங்களுக்கு 20-25 பவுண்ட் திக்னஸ் வரைக்குமே சரடு செயின் கலெக்ஷன்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. முகப்பு செயின் கலெக்ஷன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா 1 பவுண்ட் 2 பவுண்ட் திக்னஸ்லேருந்து ஒரு 5-6 பவுண்ட் திக்னஸ் வரைக்கும் தான் வரும். ஸோ முகப்பு செயின் கலெக்ஷன்ஸில் அந்தளவுக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக போட முடியாது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லேயே எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அதில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே மென்ஷன் பண்ணிடுங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் இது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ இது எல்லாமே உருக்கல் ஸ்டோன் வச்சுருக்கு இல்லையா? உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா உருக்கலுமே சேம் தான் வேணும். பட் கல் இல்லாமல் வேணும் அப்படின்னா கல் இல்லாமலே நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஒரு சிலருக்கு நாணல், குண்டு, லக்ஷ்மி காசு இந்த மாதிரி அந்த உருக்கல்லே ரொம்ப கம்மியான உருக்கல் மட்டும் தேவைப்படும். அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா 1-2 ப்ராடக்ட்டு மட்டும் தேவைப்படுது அப்படின்னா கூட நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 1-2 ப்ராடக்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரடு செயின் மட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரடு செயின் மட்டுமே தனியாக எக்கச்சக்கமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதை விட ஜாஸ்தியாக தாலி வச்சு உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ எது உங்களுக்கு சௌகரியமோ எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா 2-4 நாளுக்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும். இதே அதர் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2-3 நாள்லேருந்து 5 நாள் 6 நாள் ஆகுங்க. நார்த்து சைடு வரைக்குமே ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடும். ஏன்னா எல்லா ஊருக்குமே கொரியர் இருக்குது. ஸோ கொரியர் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வேணுனாலும் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம். கொரியரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதே அப்ராடில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் 1 கேஜி, அதாவது 1 கிலோவாவது நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். சிங்கிள் ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டோம். மலேசியா இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு கார்கோ சர்வீஸே அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்மியான சார்ஜஸில் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நகை நீங்கள் தேவைப்படுதோ அதை வாங்கிக்கலாம். கெப்பாசிட்டி வந்து மினிமம் 1 கிலோ 2 கிலோ 1/2 கிலோ கூட நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மலேசியாவுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கே இருந்தாலுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராடக்டெல்லாம் ரெகுலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராடக்டெல்லாம் வந்து உண்மையாக சொல்லணும்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். பட் தண்ணியில் மட்டும் தயவுசெய்து வந்து ஹெவியாக போடாதீங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லைஃப் வந்து அந்தளவுக்கு வராது. ஒரு 4 மாதம் 5-6 மாதத்தில் ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இதே வந்து வெளி யூஸ்க்கு மட்டும் போட்டு போகிறதுக்காக நான் வச்சுக்கிறேன்ப்பா, அதுக்காக தான் வாங்குறேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் வந்து மஞ்சள் கையெல்லாம் போட்டு போக முடியாது, அப்போ நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நல்லா ஒரு லைஃப் வருங்க. இதுக்கு இந்த தாலி நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொக்கநாதர் மீனாட்சி வரா மாதிரியும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு மீனாட்சி வந்து அப்புறம் சொக்கநாதர் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொக்கநாதர் வச்சு அப்புறம் மீனாட்சி வரா மாதிரி வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம். அதுவுமே அவைலபிள் இருக்குது. தாலி கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே உங்கள் ப்ராடக்ட் இதில் உங்கள் தாலி இதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட எங்ககிட்ட அவைலபிள் இருக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு தாலி ஆகட்டும், உங்களுக்கு ஆந்திரா, தெலுங்கானா, கன்னடா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இது இருக்குது இல்லையா கேரளா, இந்த மாதிரி சைடில் இருக்கிற மாங்கல்யமும் அவைலபிள் இருக்குது. நார்த் சைடு கலெக்ஷன்ஸுமே நிறைய வெரைட்டி இருக்குது. கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம், ஹிந்து எல்லா மதத்தினருக்குமே வந்து மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய மாங்கல்யம் எதுவோ அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ப்ராடக்ட்டு இவ்வளோ உருக்கல் வேணும், இந்த உருக்கல்லாம் இப்படி டிசைன் பண்ணியிருக்கணும் எனக்கு,
அதே மாதிரி இந்த செயின் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த செயின் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதை அப்படியே சொல்லிட்டிங்கன்னா அழகாக எடுத்து வச்சு ஒரு ஃபோட்டோ கூட அனுப்ப சொன்னீங்கன்னா அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கூட எல்லாத்தையும் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்டை ரீசெல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இது எல்லாமே சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கான ரேட்டு. உங்களுக்கு பல்காக வாங்கணும், பல்க் பையர்ஸ் வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ பல்காக வாங்குகிற பட்சத்தில் வந்து ப்ரைஸ் இனிமேல் ரொம்ப கம்மியாகுங்க. யாருக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு நல்ல கலெக்ஷன்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.